ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனாடினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய ஏஎஸ்எம்டி பேராயத்தினுடைய தீர்மானங்கள் கடந்த 7/2/2024 அன்று எங்களுடைய ஏஎஸ்எம்டி பேராயத்தினுடைய உயர்மட்ட குழு ஒன்று கூடி இந்த சந்திப்பில் நாங்கள் சொல்லுகின்ற 4 கோரிக்கைகளை ஏக மனதாக உயர்மட்ட குழு எங்களுடைய பிரதம பேராயர் ஜெய்சிங் ஐயா அவர்களுடைய தலைமையில ஏகோபித்து இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானங்கள் மிகவும் ஒரு புரட்சிகரமாக இருக்கும். இந்த தமிழக அரசியல் மாத்திரமல்ல, இந்திய அரசியல இது புரட்டி போடுகின்ற ஒரு செய்தியா இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். மேலும் இந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஏஎஸ்எம்டி பேராயம் தீர்மானம் எண் 1 மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஒரே நாடு ஒரே தேர்தலை எங்கள் பேராயம் வரவேற்கின்றது, ஆதரிக்கின்றது. கர்நாடக மாநிலத்தில் அண்மையில் கிறிஸ்தவ மக்களுக்கு கர்நாடக அரசு பட்ஜெட்டில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்கின்றது. மேலும் ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களுக்கு கர்நாடக அரசு 723 கோடி ஒதுக்கி சிறுபான்மையின் மக்களின் வாழ்க்கையை உயர்த்தியுள்ள கர்நாடக அரசுக்கு எங்கள் ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனாட் பேராயம் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. இது இருக்க இந்த தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உபதேசியார் நல வாரியம் கொண்டு வந்தார். இந்த உபதேசியார் நல வாரியம் என்பது அது வாரியத்துக்கு உண்டான கிறிஸ்துவ மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரமே இல்லை. இந்த உபதேசியார் நல வாரியம் ரோமன் கேத்தலிக், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, ஐஇஎல்சி போன்ற மிகப்பெரிய ஸ்தாபனங்களின் சபையில தான் ஆயர் இருக்காரு, தோட்டக்காரங்க இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, பிளம்பருங்க இருக்கிறாங்க, சீப்பருங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த உபதேசிய நலவாரியம் ஒரு இதா இருக்குமே ஒழிய எங்களை மாதிரி சுயாதார திருச்சபைகளுக்கு இந்த உபதேசிய நல வாரியம் அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ். ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மேலும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, இந்த வாரியத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எத்தனை கோடி ஒதுக்கினாருன்னு நாங்க தெரியல, அறியல. ஆக இந்த உபதேசியார் நல வாரியம் என்பதை கிறிஸ்துவ போதகர்கள் நலவாரியம் என்று பெயர் மாற்றி அப்பொழுதுதான் வறுமை நிலையில இருக்கக்கூடிய, கஷ்ட நிலையில இருக்கக்கூடிய போதகர்கள், போதகருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் பயனடைவாங்க. பாத்திரம் அருந்து பிச்சை போடுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த அரசு உயர்ந்த ஸ்தானங்களுக்கு தான் இந்த உபதேசிய நல வாரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய ஸ்தாபனங்களில் உள்ள கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்கு தான் இந்த தமிழக அரசு உதவிகரமாக இருக்கின்றது. மேலும் இப்போ இஸ்லாமிய மசூதிகள் இருக்குது. அந்த இஸ்லாமிய மசூதிகள்ல மாதம் பணிபுரிகின்ற அந்த ஓதுகின்ற உலமாக்களுக்கு தமிழக அரசு மாதம் மாதம் ஒரு உதவித்தொகையை வழங்குகின்றது. ஏன்
கஷ்டத்தில் இருக்கிற எங்களை மாதிரி போதகர்களுக்கு ஏன் வழங்குறதில்ல? சட்டம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும். மிகவும் ஒரு வருத்தத்தோடு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய பேராயமும் கிறிஸ்தவ மக்களின் சார்பாகவும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய போதகர்கள், சுவிசேஷர்கள், நற்செய்தி பணியாளர்கள் சார்பாக மாதம் மாதம் இந்த நான் கூறிய அத்தனை பேருக்கும் மாதம் மாதம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என எங்களுடைய பேராயம் கேட்டுக்கொள்கின்றது. அதே போன்று தமிழகத்தில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் இலவசமாக சிறுதானியங்கள் வழங்கப்படணும். நியாய விலை கடைகள்ல கோரிக்கை விடுக்கிறோம். நியாய விலை கடைகள்ல இந்த சிறுதானியங்களை முதியோர்களுக்கு வழங்கணும். வழங்கி முதியோர்களின் நலனை காக்கும்படி தமிழக அரசுக்கு எங்கள் பேராயம் கோரிக்கை விடுக்கின்றது. மூன்றாவது தீர்மானம், கிறிஸ்தவ மக்களின் ஒட்டுமொத்த வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற தமிழக அரசு, ஒன்று இந்த தமிழக அரசு கிறிஸ்தவ மக்களை மாற்றாந்தாய் பிள்ளையாக நடத்துகின்றது. இன்னொன்று தமிழகத்துல பிற்போக்கு சக்திகளால கிறிஸ்துவ தேவாலயம் தாக்கப்படுகிறது, மத போதகர்கள் தாக்கப்படுகிறார்கள், எங்கள் தெய்வம் இயேசு கிறிஸ்துவை வணங்க வருகின்ற விசுவாசிகள் தாக்கப்படுகிறார்கள், பெண்களை ஆபாசமான வார்த்தைகளை திட்டி எங்களுடைய திருச்சபைகளை அடித்து நொறுக்க இந்த பிற்போக்கு சக்திகளுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இதை பார்த்து கொண்டு தமிழக அரசு ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கின்றது? சண்டை போட வேண்டாமா? எங்க ஓட்டுல தானே நீங்க ஆட்சியில் அமர்ந்து இருக்கிறீங்க. சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு இல்லைன்னா நீங்க ஆட்சியில் இன்னைக்கு இருக்க முடியாது. சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை கெடுத்துட்டீங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே. பிற்போக்கு சக்திகள் கூட வந்து அடிக்கிறான். மத திருச்சபைகள் என்ன கஞ்சா விற்கிறோமா, எராயின் விற்கிறோமா, போதை பொருள் விற்கிறோமா, போதை பொருள் கடத்துறோமா, திருச்சபையில பிரார்த்தனை நடத்துறோமா? அன்பை போதிக்கிறோம், அகிம்சையை போதிக்கிறோம், நல்லவனா இரு, நல்லதையே செய் என்றுதான் நாங்க போதிக்கிறோம். பிற்போக்கு சக்திகள் வந்து எங்களை தாக்கும் போது இந்த தமிழக அரசு ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கிறது? சட்டங்கள் 188/295 299 107 108 111 மற்றும் 442 447 448 449 450 451 452 பிரிவுகளின் படியும் 295 பிரிவின் படியும் தமிழக முதல்வர் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு? இத்தனை சட்டம் இருக்குல்ல. அப்ப இந்த தமிழக அரசு இந்திய சட்டத்தை வந்து அவமதிக்குதா? இந்த தமிழக அரசு இத்தனை சட்டங்களையும் அவமதிக்குதா? இத்தனை சட்டங்களை மீறுதா? ஏன் இந்த சட்டங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கல? தாக்குகின்ற பிற்போக்கு சக்திகளை குண்டா சாக்கிட்ல போட்டிருந்தா அவன் வந்து எங்க கிறிஸ்தவ மக்களை தாக்குவாங்களா? கிறிஸ்தவ சமுதாயம் அப்படியே கொதிச்சு போய் இருக்குது. இந்த தமிழக முதல்வர் இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். இதை எடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு. நாங்க என்ன பண்ணோம்? நல்லவனாயிரு, நல்லதை செய்ய, நல்லதே நடந்தால இந்த மக்களுக்கு போதிக்கிறோம். ஒரு வெள்ளத்தை அரைஞ்சா இன்னொரு வெள்ளத்தை காமின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லின் கூற்றின்படிதானே நாங்கள் நடந்து வருகிறோம். ஏன் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பிற்போக்கு சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்கல? ஏன் பயப்படுறாரு? பாலுக்கும் காவல் பூனைக்கு தோழனா? இனி
கிறிஸ்தவ மக்கள் விழித்துக் கொண்டார்கள். கிறிஸ்தவ மக்கள் விழித்துக் கொண்டார்கள். கிறிஸ்தவ மக்களிடம் இனி இந்த தமிழ், இந்த திராவிடம், திராவிட மாடல் போன்ற மாயையான பேச்சுக்கள் ஈடுபடாது. போதும். எதுக மொழியில பேசுறது, அடுக்கு மொழியில பேசுறது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னு சொல்றதுங்கிறதெல்லாம் மலையாளி போச்சு. ஏன்னா அங்கேயும் போட்டுக்கிட்டு அரசியல் பேசுறாருன்னு நினைக்கிறாங்களா? நாங்கெல்லாம் அரசியல், நாங்க ஓட்டு போட்டுதான் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம், தமிழக முதல்வரை தேர்ந்தெடுக்கிறோம். நாங்க ஒண்ணும் அகதிகளா வரல, கைப்பட்டு போல கனவை வரியா அகதிகள் வரல, வந்தேரிகள் அல்ல, இந்த நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள். கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி வண்டியர் இருக்காங்க, தேவமார் இருக்காங்க, பிள்ளைமார் இருக்காங்க, ஆதிதிராவிடர் இருக்காங்க, அருந்ததிகர்கள் இருக்காங்க, தேவேந்திர வேளாளர் இருக்காங்க. அவங்கதான் கத்தனை ஏத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறோம். நாங்க கிளர்ந்து எழுந்தால் இந்த தமிழகம் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு உண்டாகிவிடும் என்பதை வருத்தத்தோடு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? நாங்க ஓட்டு போட்டா எங்களை கவனிக்கிறது இல்ல, எங்களுக்கு அப்ப நீ தானே பிஜேபிக்கு ஏன் பயப்படுற? அப்போ நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போயிடுறோம். ஒட்டுமொத்தமா பிஜேபியை நாங்க ஆதரிக்கிறோம், பிஜேபி ஆதரிக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள், இந்திய நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் பிராந்திய கட்சிகளுடைய தவிடு திட்டத்தை அறிந்து கொண்டார்கள், பிராந்திய கட்சிகளுடைய கோல்மால்களை அறிந்து கொண்டார்கள், பிராந்திய கட்சிகளுடைய அயோக்கியத்தனத்தை உணர்ந்து கொண்டார்கள். இனி ஒவ்வொரு வாக்கும் நாங்க யாருக்கு போடணும் நாங்க முடிவு எடுத்துட்டோம். எதுக்கு சாட்சிக்காரன் காலில் விழணும், சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போறோமே, பிஜேபி காரன் தோல்ல கை வச்சுக்கிறோமே, பிஜேபி காரனை ஃப்ரெண்ட் ஆகிக்கிறோமே, பிஜேபி காரனை மாமனா மச்சானா ஏத்துக்கிறோமே, பிஜேபி காரனை அண்ணனா தம்பியா ஏத்துக்கிறோமே. அவங்ககிட்ட போயிட்டா தாக்குதல் நடக்காது இல்லையா? உன்னை நம்பி வந்தோம், நீ என்ன பண்ண? தமிழகத்துல தாக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகள் மீது, பிற்போக்கு சக்திகள் மீது எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? எத்தனை பேரை கைது பண்ணிருக்கீங்க? நாங்கெல்லாம் பொறுத்தது போதும். எங்களுடைய ஏஎஸ்எம்டி மிஷனரி டயோசிஸ் நியூ ஆங்கிலிகன் சினாட், எங்களுடைய பாசத்திற்குரிய பிரதம பேராயர்